நீங்க அதிர்ஷ்டசாலியா அல்லது துரதிர்ஷ்டசாலியா? சோ இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது ஒரு கதை வழியா இருந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு ராஜா அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இருந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால இருந்துட்டு நம்ம நாட்டிலேயே மிகவும் துரதிர்ஷ்டசாலியான ஒரு நபர் இருந்துட்டு என் முன்னாடி கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சோ அங்க இருக்கிறதுலே ரொம்பவும் துரதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி பேசப்படக்கூடிய ஒரு நபர் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, ராஜா முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அவரும் தூங்கி எழுந்த உடனே காலையில அந்த நபருடைய முகத்துல இருந்துட்டு முழிக்கிறாரு. முழிச்சு அந்த கணத்துல இருந்து நடக்கக்கூடியது எல்லாமே ரொம்ப ஒரு கெட்டதாவே இருந்து நடக்குது. அதாவது மிகப்பெரிய வலிமையான ஒரு படம் இருந்துட்டு தன் நாட்டு மேல இருந்துட்டு போர் தொடுத்து வர்றதாகவும், யானை படைகள்ல இருக்கக்கூடிய சில யானைகள் வந்துட்டு இறந்து போறதாகவும் இருந்துட்டு தகவல்கள் வந்துட்டு வெளிவருது. அவருடைய இன்னொரு அரண்மனை இருந்துட்டு தீப்பிடிச்சு எரியறதாகவும் இருந்துட்டு அவருக்கு வந்து தகவல் வருது. சோ உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மோசமான துரதிர்ஷ்டசாலி இவன் தான். இவனுக்கு நாளைக்கு காத்தால தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு அந்த மன்னர் இருந்துட்டு சொல்லிடுறாரு. அவனும் ரொம்ப வருத்தத்தோட எந்த தப்புமே நம்ம பண்ணாம இருந்துட்டு எப்படி தூக்கு தண்டனை அனுபவிக்க போறோமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு யோசிக்கிறாங்க. சோ பொதுவாவே கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் கேட்பாங்க. அதே போல இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த நபர்கிட்டயே இருந்துட்டு கேட்கும்போது நான் கடைசியா ராஜா கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதனுடைய ஃபுல் வீடியோவை கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள்.